रङ्गनाथेतरारब्धात्मविद्यालयम् श्रीमन्नूतनलक्ष्मणानितराप्तपुर्याश्रमम् श्रीभासेन्द्रकटाक्षसन्तरसुधा लक्ष्यात्मयोगाङ्क्षितम् श्रीमन्नूतनवागतीशयम् नव्यवागीशयोगीन्द्रहयास्य फलसेविनम् ब्रह्मतन्त्रस्वतन्त्राहर्यम् भजामः स्वात्मसम्पदम् वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्य गुणम्बुधाग्र्यम् नारायणात्यतिदुर्यकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथयति शेखरमाश्रयामः यस्य वाग्वृद्धिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानगणस्वरूपम् विज्ञानविश्राणबद्धदेहिक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। தபாயை நமஹ. ஆஸ்திக அன்பர்கள் எல்லோருக்கும் அடியேனுடைய பிரணாமங்கள். யதிராஜ சப்தத்தில நாம் இன்று 6வது ஸ்லோகத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி தேசிகன் உய்யக்கொண்டாரை ஸ்தோத்திரம் செய்கிறார். நம்முடைய குரு பரம்பரையில ஆச்சாரிய சார்வபௌமரான நாதமுனிகளுக்கு பிறகு அவதரித்தவர் சுவாமி உய்யக்கொண்டார். நமஸ்யாம்யரவிந்தாக்ஷம் நாதபாவே வியவஸ்திதம் சுத்தசத்வமயம் சௌரேः அவதாரமிவ பரம். நமஸ்யாம்யரவிந்தாக்ஷம் நாதபாவே வியவஸ்திதம் சுத்தசத்வமயம் சௌரேः அவதாரமிவ பரம். நாதபாவே வியவஸ்திதம். நாதமுனியினுடைய அபிப்பிராயத்துல எப்பொழுதும் இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவரை நமஸ்யாமி வணங்குகின்றேன். நாதபாவே வியவஸ்திதம் சுத்தசத்வமயம் சௌரேஹே அபரம் அவதாரம் இவ ஸ்திதம். சுத்தசத்வமயம் குணங்கள் 3, சத்துவம் ரஜஸ் தமஸ் என்று குணங்கள் 3. எப்பொழுதும் சத்துவகுணங்கள் சத்துவகுணமானது அதிகமாக இருக்கக்கூடியதான ஒரு சுவாமி. சுத்த சத்துவம். ரஜோகுணமோ தமோ குணமோ இவரிடத்துல இருக்கவே இருக்காது. கேவல சத்துவகுணம் மட்டும்தான் இருக்கும். அபரம் அவதாரமிவ ஸ்திதம். வேற ஒரு அவதாரம் போல இருக்கக்கூடியவர். புண்டரீகாட்சன் என்ற திருநாமத்தை உடைய உய்யக்கொண்டார். இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி தேசிகன் புண்டரீகாட்சனாக இருக்கக்கூடியதான உய்யக்கொண்டாரையும் ஸ்தோத்திரம் செய்கிறார். எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணனையும் ஸ்தோத்திரம் செய்கிறார். கண்ணனுக்கும் ஸ்லேடையாக இருக்கக்கூடியதான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். 2 பேருக்குமே அர்த்தம் பொருந்தரா போல இருக்கும். நாதபாவே வியவஸ்திதம் சுத்தசத்வமயம் அரவிந்தாட்சம் இப்படி எல்லாம் பத பிரயோகங்கள் இருக்கிறபடியினால அப்ராக்கிருதமான சுத்தசத்துவமயமான திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவரான அலர்ந்த தாமரை புஷ்பம் போன்ற திருக்கண்களை உடையவரான பெருமாள் ஸ்ரீகிருஷ்ணன்
அப்படின்னு இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்லப்படக்கூடியதான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் நாதமுனிகளை வணங்கிய பிறகு ततः प्राप्त सर्वार्थ श्रीराम मिश्र स्वामिनः वेदांतार्थ उपदेष्टारं श्री पुंडरीकाक्ष स्वामिनं நமஸ்யதி. அதாவது நாதமுனிகளை வந்தனம் செய்த பிறகு நாதமுனிகளிடத்துல சர்வார்த்த கிரகணம் பண்ணவரான அவருடைய பாவஜர் மருமான் சத்வோத்தராய் இருக்கக்கூடியதான மணக்கால் நம்பிக்கு வேதாந்த உபதேஷ்டாவாக இருக்கக்கூடியதான உய்யக்கொண்டாரை ஸ்தோத்திரம் செய்கிறார் சுவாமி தேசிகன் அப்படின்னு சொல்லப்படுறது. உய்யக்கொண்டார் எம்பெருமான் கண்ணனுடைய அவதாரம் போலவே இருக்கிறார் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய அபிப்பிராயம். இந்த இடத்துல நாத பாவே வியவஸ்திதம் அப்படின்னு சொன்னார். நாதஸ்ய பாவஹா தஸ்மின், இல்லைன்னா நாதத்வே அப்படின்னு வச்சுக்கலாம். ராஜத்துவ விஷயா. ஏன்னா எம்பெருமான் கண்ணன் எப்படி யயாதியினுடைய சாபத்தினால யாதவாளுக்கு ராஜாவாக இருக்கக்கூடியதான தன்மையானது கிடையாதோ, அந்த வியவஸ்தையை அழிக்காமல் கம்சனை வதம் பண்ணி உக்ரசேனருக்கு நாதத்துவத்தை கொடுத்தார். அப்போ எம்பெருமான் கண்ணன் எப்படி தான் ராஜாவாக ஆகாமல் உக்ரசேனரை ராஜாவாக ஆக்கினாரோ, அதுபோல நாதஸ்ய பாவே, நாதஸ்ய நாதமுனியினுடைய பாவே அபிப்பிராயத்துல வியவஸ்திதமா இருந்தார். அவர் என்ன சொன்னாரோ அதன்படி நடந்தார். தான் தனியாக தன்னுடைய புத்தியை கல்பித்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணல. அவர்தான் எல்லாமே. பாவஜ்ஞேன கிருதஜ்ஞேன தர்மஜ்ஞேனச்ச லக்ஷ்மணா அப்படின்னு லக்ஷ்மணன் விஷயத்துல சொல்லப்படுறது ராமாயணத்துல. எம்பெருமானுடைய பாவத்தை அறிந்து கைங்கரியம் பண்ணக்கூடியவன் லக்ஷ்மணன். அதுபோல நாதமுனிகளுடைய அபிப்பிராயத்தை அறிந்து அதன்படி கைங்கரியங்களை செய்யக்கூடியவர் பெருமாள் கண்ணன். அவர்களுடைய பூர்வாச்சாரியர்களுடைய அபிப்பிராயத்தை அறிந்து அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணார். எப்படின்னா, தான் அமர வேண்டிய பதவியில எம்பெருமானாக இருந்தாலும் அவர் அந்த பதவியை வகிக்காமல் அவருக்கு மூதாதையர்களாக இருக்கக்கூடியதான உக்ரசேனர் போன்றோர்களை ராஜாவாக, என்னதான் கம்சனை வதம் பண்ணது பெருமாள், தானே பதவியில உட்கார்ந்திருக்கலாம், ஆனா அப்படி பண்ணல. மற்றவர்களை அமர வைத்து அழகு பார்த்தான். அந்த மாதிரி இந்த உய்யக்கொண்டாரும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார். ஆச்சாரியனுடைய கைங்கரியத்துல அவ்வளவு ஒரு ஈடுபாடு இருக்கு. இவருடைய வம்சத்துல வந்த ஆளவந்தாருக்கு ருச்சி பிறந்த பொழுது வேதாந்தார்த்த விஷயங்கள்ல ருச்சி பிறந்த பொழுது நாதமுனிகள் என்ன பண்றார்,
தன்னுடைய சிஷ்யர்களாக இருக்கக்கூடியவர்களிடத்துல சில விஷயங்களை சொல்லி வைத்து செல்கிறார். அதன்படிக்கு சுவாமி உய்யக்கொண்டாரும் ஆளவந்தார சம்பிரதாயத்துல அழைத்து கொண்டு வருவதில் ஒரு உத்வேகத்தோடு இருக்கார். அப்ப வேதாந்தார்த்த உபதேசம் ஆளவந்தாருக்கு பண்ணணும் அப்படின்றது நாதமுனிகளுடைய அபிப்பிராயம். அந்த அபிப்பிராயத்தை செவ்வனே செய்து முடித்தவர் மணக்கால் நம்பி. மணக்கால் நம்பிக்கு தூண்டுதலாக இந்த விஷயத்துல தூண்டுதலாக இருந்தவர் சுவாமி உய்யக்கொண்டார். இந்த சுவாமி திருவள்ளரைன்னு திவ்ய தேசம், அந்த திவ்ய தேசத்துல 827ஆம் ஆண்டு ஜெயத்சேனருடைய அம்சமாக முன்குடுமி அந்தனர் வம்சம், பூர்வசிகா வம்சம்னு சொல்லுவார். பராபவ வருஷம் சித்திர மாசம் கார்த்திக நட்சத்திரத்துல சுக்ல பிரதம புதன்கிழமையில அவதரித்தார் அப்படின்னு பெரியோர்கள் தங்களுடைய வியாக்கியானங்கள்ல தெரிவிக்கிறார்கள். அவருக்கு புண்டரீகாட்சன் அப்படின்னு திருநாமம். நாதமொழிகளிடத்துல மந்திரார்த்தங்களை அறிந்தார். 4000 திவ்ய பிரபந்தங்களை அறிந்தார். விசேஷமாக உபதேசம் பெற்றவர். அவருக்கு சீடர்கள் 5 பேர்னு குரு பரம்பராசாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இவருடைய சரித்திரமே ரொம்ப அழகா இருக்கும். ஒரு சமயம் நாதமுனிகள் தன்னுடைய மனைவியான அரவிந்த பாவை என்கின்ற திருநாமம் உடையவளை அவருடைய பிறந்த ஆத்துக்கு அனுப்பினார். கூட துணைக்காக தன்னுடைய சிஷ்யனா இருக்கக்கூடிய புண்டரீகாட்சனையும் அனுப்பினார். அந்த அரவிந்த பாவையினுடைய தாயார் வங்கீபுரத்து ஆட்சி. அவள் என்ன பண்ணா அப்படின்னா, இந்த சுவாமிய சரியாக கவனிக்காமல் தன்னுடைய பரிஜனங்கள் தன்னை சேர்ந்தவா மூலமாக பழைய சாதம் இவருக்கு கொடுத்தா. பழைய சாதத்தை அதுலயும் எங்க உட்கார வச்சு போட்டா அப்படின்னா, வீட்டினுடைய முற்றத்துல அமர வைத்து பழைய சாதத்தை சாப்பிட சொல்லி கொடுத்தா. ஒருவேளை இவர் பூர்வசிகரா இருக்கிற காரணத்தினால கூட இருக்கலாம். அவர் அந்த வங்கீபுரத்து ஆட்சியினுடைய அபிப்பிராயம். சாட்ட பிறகு இவர் நாதமுனிகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு போயிட்டார். உடனே நாதமுனிகள் தன்னுடைய யோக மகிமையினால நடந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு புண்டரீகாட்சனிடத்துல கேட்கிறார். இந்த மாதிரி நடந்துருத்தே, நான் என்ன அபச்சாரம் பட்டேன்னு தெரியலையே, தேவரிடத்துல அடியேன் அபச்சாரப்பட்டுட்டேன், எப்பேற்பட்டவர் தேவர், ஏதோ தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது புண்டரீகாட்சன் ரொம்ப சந்தோஷத்தோட உள்ளம் மகிழ்ந்தவராக ரொம்ப அழகான விஷயத்தை தெரிவித்தார். நாதமுனிகள் வருத்தப்பட்ட உடனே எதுக்காக வருத்தப்படணும்? ஆச்சாரியனை சேர்ந்தவர்கள் ஆச்சாரிய சமானமா இருக்கக்கூடியவர்கள் தான். அதனாலதான் நம்ம சித்தாந்தத்துல ஆச்சாரியனுடைய பூர்வாசிரமத்து புத்திரர்களை ஆச்சாரியனாகவே பாவிக்கிறோம். ஆச்சாரியனை சேர்ந்தவர்களுடைய அன்னம் பரமபோக்கியமானது. தமிழ்ல ஒரு அழகா சொல்றா,
போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே அப்படின்னு இருக்கு. சம்ஸ்கிருதத்துல இருக்கு ததுச்சிஷ்டம் சுபாவனம் அப்படின்னு இருக்கு. கலக்கமில்லாத தண்ணீரில் இட்ட நல்லதோர் சோற்றை புஷித்து பரமபாக்கியம் பெற்றேன் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டவுடனே நாத்தமுனிகள் ரொம்ப சந்தோஷம் அடைந்து உய்ய கொண்டீரே அப்படின்னாராம். நம்மை உய்ய கொண்டீரே. அதிலிருந்து புண்டரீகாட்சனாக இருக்கக்கூடிய இவர் உய்ய கொண்டாராக ஆனார் அப்படின்னு சரித்திரம் சொல்லப்படுறது. கண்ணன் தாமரை மலர் போன்ற ஒரு அழகான திருக்கண்களை உடையவன். தெரியும், ராமாயணத்துல கூட வருது, ராமோ ராஜீவலோச்சனா அப்படின்லாம் சொல்லப்படுறது. உய்ய கொண்டாரும் அப்படிதான். புண்டரீகாட்சன் நாதபாவே வியவஸ்திதம் அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே பார்த்தோம் கண்ணன் விஷயமாக. முடிஞ்சால் இவர் அரசனா ஆயிருக்கலாம். பகவத் அவதாரமா இருக்கிறபடினால யாரும் மறுத்து பேச போறது இல்லை. ஆனா யயாதியினுடைய சாபத்துக்கு மதிப்பளித்தவராக அவர் ராஜாவாக ஆகக்கூடிய தன்மையை கட்டுப்படுத்தி கொண்டு உக்ரசேனருக்கு சிம்மாசனத்தை அளித்தார். உய்ய கொண்டார். அப்படிதான் நாதமுனிகளுடைய கட்டளைப்படியே நடந்து கொண்டார். கிருஷ்ணன் புண்டரீகாட்சன், அதே மாதிரி இவரும் புண்டரீகாட்சர். கிருஷ்ணன் நாதபாவே வியவஸ்திதன், இவரும் நாதபாவே வியவஸ்திதனா இருந்தார். கேவல சத்துவகுணம் மட்டுமே நிரம்ப பெற்றவர் எம்பெருமான் கண்ணன். இவரும் சுத்த சத்துவமயனாகவே இருந்தார். அதனால உய்ய கொண்டார சௌரிராஜனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய மற்றொரு அவதாரம் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான தவறும் இல்லை என்பதாக சுவாமி தேசிகன் உய்ய கொண்டாரை ஸ்தோத்திரம் செய்கிறார் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.